இந்த 2 ரூமுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதவு டிசைன் வந்து அவன் சூஸ் பண்ணா. நம்ம உள்ள திறந்தோம் அப்படின்னா ஒரு எல்லோ வித் ப்ளூ கலர்ல பெயிண்டிங் இருக்கும், அழகா இருக்கும், அது காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காண்டி சூஸ் பண்ணோம். நிறைய பேர் வந்து பால் காய்ச்சுக்கு எங்களால வர முடியல, ஆனா வீடு அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு ப்ரமோஷன் பேசுற பொண்ணுக்கா வீடு பார்த்தாங்க, செம்ம சூப்பரா இருக்கு, ஜெயிச்சிட்டீங்கக்கா வேற லெவல் அப்படின்னு சொல்லி. டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா ராம் யோகா. இப்போ வந்து ராம் யோகாவோட பையன் இருக்காங்களா மகிழன், ஸோ அவனுக்குன்னு தனி ரூமெல்லாம் இவங்க ஹோம் டூரை வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவனுக்குன்னு தனி ரூமு, ஆக்சுவலாக அந்த ரூமில் வந்து இப்போ அவங்க ஸ்டே பண்ண மாட்டாங்க, ஒரு ஏஜ் ஆனதப்போ அவன் வந்து தனி ரூமில் போயிடுவான். அவனுக்குன்னு தனி ரூமு இப்போவே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரூமை வந்து இப்போதைக்கு அவங்க ஒரு கெஸ்ட் ரூமாக தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இனிமேல் அவன் ஏஜ் ஆனதுக்கப்புறம், ஏஜ்னால் ஒரு 16 ஏஜ் அந்த வயசு வரும்போது தான் அவனுக்கு தனி ரூம் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. அந்த ரூமை தான் இவங்க வந்து இப்போ காமிச்சிருக்காங்க, பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. ஸோ அந்த ரூமில் வந்து ஏசியை செட் பண்ணி ஒரு பெரிய ஒரு ரூம், அதில் வந்து ஒரு கட்டிலை போட்டு மெத்தையை போட்டு பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்க இந்த வீட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன்.